ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஹரிரா. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டேக் குக் வேர்ல்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணமே எனக்கு கமெண்ட் பண்ணாங்கல்ல, அவங்கனாலதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சொல்ல போனா ஒரு குட்டி வேற சொல்லியிருந்தா, இந்த ஸ்டோரி வந்து ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கு, எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அது நினைக்கும் போது சந்தோஷமா இருந்துச்சு. சொல்ல போனா அப்ப இருந்த மைண்ட் செட் எனக்கு வேற. நான் ஸ்டோரி போட்டாலும் யாரும் ரிப்ளை பண்ணலையா, அதனால அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சோகமா இருக்கும். அதனால ஸ்டோரியோட எண்ட கூட நான் கவனிக்க மாட்டேன். அப்படியே முடிச்சு விட்டு வெளியே வந்துருவேன். ஆனா இப்ப ஸ்டோரியை பார்த்துட்டு கமெண்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு இப்ப அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னால எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெஸ்டா கொடுக்குறேன். எனக்குமே அது ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரிதான் இருந்துச்சு. அதனாலதான் சரி கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஒரு நல்ல எண்டிங் கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரிக்குள்ள ஓடியாந்துட்டு, சரி வாங்க guys, வளவளன்னுலாம் பேச வேணாம், ஸ்டோரிக்குள்ள போலாமா. இப்ப எடுத்தோடனே பார்த்தா ஜேகே தான் அந்த வெளியவே முட்டி போட்டிருக்கான். தயாங் வந்து என்கிட்ட சொல்லுவான், என்னை கண்டிப்பா அவன் ஏத்துக்குவான், என்னோட சாரி அவன் அக்செப்ட் பண்ற வரைக்கும் நான் வெளியே இப்படிதான் முட்டிக்கால் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேயே முட்டி போட்டிருக்கான். எவ்வளவோ தயாங்கோட அம்மா சொல்றாங்க, நான் சொல்றதை கேளுப்பா, அவன் செம்ம கோவத்துல இருக்கான், கண்டிப்பா உன்னை ஏத்துக்க மாட்டான், நீ கொஞ்ச நாள் போகட்டும், நானே அவன் கிட்ட எடுத்து பேசுறேன், நீ இப்போதைக்கு எந்திரிச்சு போ அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட பேசுறாங்க. ஆனா ஜேகே கேக்குற மாதிரியே இல்ல. கண்டிப்பா தயாங்க்கு என்னோட ஃபீலிங்ஸ் புரியும், அவன் கண்டிப்பா என்னை அக்செப்ட் பண்ணுவான், அது வரைக்கும் ஆண்டி நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வெளியவே முட்டி போட்டு இருக்கான். இதெல்லாம் தயாங்கும் கேக்குறான். ஆனா கேட்டாலும் கேட்காத மாதிரியே இருந்துடுறான். ஜேகே பாக்குறான், ஒரு தடவையாவது தயங்கி கீழே இறங்கி வந்து பார்க்க மாட்டானா, நான் உன்னை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானா அப்படிங்கிற மாதிரியே அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. அப்படியே பனி விழுகவும் ஸ்டார்ட் ஆகுது. இத பார்க்கும் போதே தயாங்கோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ ஜேகே இவ்வளவு கஷ்டப்படுறானே, நம்ம பையன் மேல ட்ரூ லவ் தான் வச்சிருக்கான், ஆனா இது இவங்களோட பர்சனல் லைஃப், நம்மளால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு பிளாங்கெட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை நீ போத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஜேகே அது வேணாம் அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் நான் உன்னோட அம்மா தானே, நான் சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கும் அந்த பிளாங்கெட்டை போத்தி விடுறாங்க. போத்தி விட்டுட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி தான் போறாங்க. போயிட்டு தயாங்கோட ரூமை தான் தட்டுறாங்க. இங்க பாரு, ஜேகே பண்ணது தப்புதான், ஜேகே மேல நானும் தான் கோவமா இருந்தேன், ஆனா இப்ப நான் சொல்றது கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ தயாங் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. எனக்கு யாரு சொல்றது எனக்கு புரிஞ்சுக்கிற வேணாமா, ஃபர்ஸ்ட் அவனை இங்க இருந்து போ சொல்லுங்க, எதுக்கு அவன் இங்க இருக்கான், ஃபர்ஸ்ட் போ சொல்லுங்க, நம்ம வீட்டை விட்டு அவனை போ சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தயாங் ரொம்ப கோவமாவே கத்திக்கிட்டு இருக்கான். ஜேகேவும் பாக்குறான், இவன் கத்துற கத்தலாம் இங்க கீழே கேக்குது. அவனுக்கு அப்படியே கண்ணுல இருந்து டியர்ஸா வருது. எனக்கு தெரியும் தயாங், உன்னை நான் ரொம்ப அழ வச்சல, அதுக்கு நானும் கொஞ்சம் அழணும்ல அப்படிங்கிற மாதிரியே அவனும் சொல்லிட்டு அப்படியே கீழே முட்டி போட்டிருக்கான். இப்ப தயாங்கோட அம்மா தான் கீழே இறங்கி வராங்க. ஜேகே அவன் கோவத்துல இருந்து கொஞ்சம் கூட மாறல, நான் சொல்றது கேளு, நீ இப்ப வீட்டுக்கு போ, நம்ம எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா ஜேகே கேக்குற மாதிரியே இல்ல. அப்படியே பனி கொட்டிக்கிட்டே இருக்கு. இப்படியே டைமை பாக்குறான். ஜேகே 8 மணிக்கு நீல் ரோல் போட்டு அங்க முட்டி போட்டிருந்தவன் இப்ப மணியை பார்த்தா மணி 10 ஆகுது. மணி அப்படியே 11 12 இப்படியே ஆகுது. தயாங்கோட அம்மாவும் உள்ள போய் படுக்காம அப்படியே சோஃபாலே உட்காந்துருக்காங்க. இவனும் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான், அவனும் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான், நான் என்னதான் பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு இவன் அப்படியே டயத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துட்டு அப்படியே கீழே ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். அப்படியே ஜேகே அந்த குளிர்ல நடுங்கிக்கிட்டே நீல்டோன் போட்ட நீல்டோனே எடுக்காம அப்படியே இருக்கான். ஆனா ஜேகே மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது அவனுக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. இருந்தாலும் அவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நீல்டோன்லயே இருக்கான். இப்படியே பாக்குறேன் தயாங், நீ உனக்கு இதெல்லாம் வேணும், என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தினல, இந்த கஷ்டம்லாம் உனக்கு பத்தாது, இன்னும் நீ கொஞ்சம் கஷ்டப்படு அப்படிங்கிற மாதிரியே பாக்குறான். இப்ப அப்படியே பாக்குறான், ஜங்கு கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் மட்டும் வருது. இத பார்த்தோன்னே தயாங்க்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இவனுக்கு கண்ணீர் வந்தா ஏன் நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, நம்ம இதை விட அதிகமா அழுதோம்னா தயாங், அப்பெல்லாம் இவன் கொஞ்சமாச்சும் நம்மளை பத்தி நினைச்சு பார்த்தானா, இல்ல இல்ல இவன் அழுதா மட்டும் நம்ம உடனே நினைக்கணுமா, அதெல்லாம் எதுவும் நினைக்க வேணாம் அப்படின்ட்டு அவன் போய் பெட்ல படுக்கிறான். ஆனா படுத்தாலும் ஜேகேவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தது மட்டும்தான் தயாங்க்கு தோணுது. அவன் என்ன நினைச்சானே தெரியல. அப்படியே குடுக்குடுன்னு கீழே இறங்கி போறான். இறங்கி போயிட்டு ஜேகேவை பாக்குறான். தயாங் நீ வந்துட்டியா, ஐம் சாரி தயாங் அப்படின்னு தான் சொல்றான். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு ஜேகே, நீ என்ன இங்க இருந்து நீ இப்ப மட்டும் கிளம்பலன்னு வச்சுக்கோ, நானும் என் அம்மாவும் இந்த ஊரை விட்டு போயிருவோம், நாங்க இங்க இருந்து போயிட்டா நீ ஹாப்பியா இருப்பியா சொல்லு, உனக்கு அதானே வேணும் அப்படிங்கிற மாதிரி தயாங் கேட்கறான். நான் சொல்றது கொஞ்சமாச்சு கேளு தயாங், நான் ஒன்னும் அப்படிலாம் நினைக்கல, எனக்கு நீ வேணும், என்னோட குழந்தையும் வேணும். உன்னோட குழந்தையா, நான் சொன்னேன்னா இது உன்னோட குழந்தைன்னு,
சொல்லல, அப்புறம் எப்படி இது உன் குழந்தையாகும், நீயே வந்து உன் குழந்தைன்னு சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி தயங்க ரொம்ப சண்டை போறா. இதை பார்த்துட்டு ஜேகே சொல்றேன், அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான், எனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்பெல்லாம் பொய் சொல்லாத தயாங், என் மேல என்ன வேணா உனக்கு கோவம் இருக்கலாம், அதுக்கு நீ எதுல பொய் சொல்லணுமோ அதுலதான் சொல்லணும். ஓ, அப்ப நான் பொய் சொல்றேன்னு உனக்கு தெரியுது, இது உன் குழந்தைதான் உனக்கு நல்லாவே தெரியுது. நான் குழந்தைய சுமக்கிற வயசா, எனக்கு சொல்லு ஜேகே சொல்லு. என்னோட ஏஜ் என்ன, எனக்கு 20 தான் ஆகுது. நான் இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறேன். பாத்தியா என்னோட வயசுல இருக்கிறவங்க எல்லாருமே எவ்வளவு ஹாப்பியா அவங்களோட லைஃப் லீட் பண்றாங்க. ஆனா நான் ஸ்கூல் படிக்கும் போது நீ கொடுத்த பெயினாலதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப திருப்பியும் பாரு எந்த லெவல்ல வந்து நான் நிக்கிறேன், நீயே பாரு. இது யாருக்காவது இந்த மாதிரி நடக்குமா, சொல்லு ஜேகே சொல்லு அப்படிங்கிற மாதிரி தயான் கேக்குறான். இதெல்லாம் கேட்கும் போது ஜேகேக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேணா யாருமே இவனோட ஏஜ்ல இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. உடனே ஜேகே தயாங்கோட காலை பிடிச்சு அழ ஆரம்பிச்சிடுறேன். ஐம் சாரி தயாங், நான் இது எதுவும் வேணும்னு பண்ணல, அப்ப இருந்து இதுல நான் பண்ணிட்டேன், நான் சொல்றது கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கூடா, ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி ஜேகேவும் ரொம்ப அழுகுறான். நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டியா, நீ புரிஞ்சு நடந்தியா, ஏதாவது நான் சொன்னதையாவது கேட்டியா, அந்த காலேஜ்லயும் சரி என்ன கொஞ்சம் நஞ்சம் பானா படுத்துன, எனக்கு எப்ப பார்த்தாலும் நீ ஏதாவது பண்ணிக்கிட்டே தானே இருந்த, உன்னால நான் எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சேன், அதுக்கெல்லாம் நீ கஷ்டத்தை அனுபவிக்க வேணாமா, உடனே நீ அழுதா நான் சமாதானம் ஆயிடணுமா, இல்ல எனக்கு புரியல, நீ எவ்வளவு வேணா எனக்கு கஷ்டம் கொடுப்ப, ஆனா நான் மட்டும் அந்த இதெல்லாம் உன்னை மன்னிச்சு உன்னை ஏத்துக்கணும், அப்படியே அதான் சொல்லு ஜேகே சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஜேகேக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான், என்னதான் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரியே பாத்துக்கிட்டே இருக்கான். ஆனா தயாங் எதுவுமே சொல்லல, நீ எந்திரிச்சு இங்க இருந்து போறியா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரியே சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன் தான் தயாங் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரியே பாக்குறான். பாத்துட்டு அப்படியே இல்ல, நான் என்னோட முடிவை மாத்திக்க மாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன், இப்படியே தான் இருப்பேன், நீ என்னை மன்னிக்கிற வரைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நீல் டவுன் பண்ணியே உட்காந்துருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல ஜேகேனால உட்காந்துருக்கவும் முடியல, அப்படியே நீல் டவுன்லயே இருக்கவும் முடியல, அப்படியே அவனுக்கு ஸ்லிப் ஆகுது. இப்ப பார்த்தா ஒரு கை வந்து பிடிக்குது, யாருன்னு பார்த்தா தயாங் தான். தயாங்கோட கண்ணுல இருந்து அவ்வளவு டியர்ஸா இருக்குது. ஏன் ஜேகே இப்படிலாம் பண்ற, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, நான் தான் சொல்றேன்ல நான் கோவமா இருக்கேன்னு, ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டியா, இப்ப இங்க இருந்து கிளம்பு, பாரு உனக்கு வலிக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி உட்காந்து தயாங் அழுகுறான். ஜேகே பாக்குறான், எனக்கு தானே பெயினா இருக்கு, நீ எதுக்கு அழுகுற அந்த மாதிரி பாக்குறான். உனக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தா அது எனக்கும் கஷ்டமா இருக்கு, ஏனே தெரியல, என்ன சின்ன வயசுல இருந்து நீ ரொம்ப கஷ்டம் தான் படுத்திருக்க, உன்னால நான் என் ஸ்கூலை விட்டு என் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு ஏன் என்னோட வீட்டை கூட விட்டுட்டு நான் இங்க வந்து படிச்சேன், இங்க வந்து நீ எனக்கு கஷ்டம் தான் கொடுத்த, ஆனா நீ கஷ்டத்துல இருக்கும்போது என்னால அதை பாத்துக்கிட்டு இருக்க முடியல, தயவு செஞ்சு இங்க இருந்து போ ஜேகே அப்படிங்கிற மாதிரியே சொல்றான். இதெல்லாம் கேட்கும் போது ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன போ மட்டும் சொல்லாத தயாங், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, சாரி, நான் தான் உன்கிட்ட இவ்வளவு சாரி கேக்குறேன், நீ என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்றேன், ஆனா தயவு செஞ்சு என்ன இங்க இருந்து போ மட்டும் சொல்லாத தயாங் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அவனும் ரொம்ப கெஞ்சுறான். ஒரு கட்டத்துக்கு மேல என்னதான் தயாங் பிடிவாதம் பிடிச்சாலும் அவன் தோத்துதான் போறான் ஜேகே முன்னாடி. என்ன திருப்பி திருப்பி நீ தோக்கடிச்சுக்கிட்டே தானே இருக்கிற, பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் பாக்குறான். பார்த்துட்டு ஜேகே, நான் இதான் உனக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இனிமேல் நான் உனக்கு எப்பவுமே என்னோட வாழ்க்கையில இன்னொரு தடவை உனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு, இந்த ஒரு சான்ஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்றான். அப்ப இந்த ஒரு சான்ஸ் தருவேன், நீ என்னை எப்பவுமே கஷ்டப்படுத்த கூடாது, நான் எப்பவுமே அழக்கூடாது, அந்த மாதிரி என்ன பாத்துக்குவியா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட கேக்குறான். நீ இனிமேல் எப்பவுமே அழமாட்டேன், உன்னை நான் என்னோட உயிருக்கு மேல பாத்துக்கிருவேன், நான் சொல்றத இந்த ஒரு தடவை நம்பு தயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஜேகே பாக்குறான், தயாங்கோட பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே ஜங்குக் பாத்துக்கிட்டு இருக்கான். இத பார்த்தோன்னு தயாங் சொல்றான், என்னோட லைஃப்ல நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பேன், ஆனா லைஃப் எவ்வளவு முக்கியமானது தெரியுமா, அத நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிடுறாங்க, நீயும் அந்த மாதிரி சான்ஸ வேஸ்ட் பண்ணாம என் கூட எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல லைஃப லீட் பண்ணுவேன் நான் நம்புறேன் ஜங்குக், நீ எப்பவும் என்ன கஷ்டப்படுத்த மாட்டல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் கிட்ட தயன் கேக்குறான். அப்படியே அவனோட கண்ணுல இருந்து டியோஸ் தான் வருது. இப்ப ஜங்குக் அதெல்லாம் வெயிட் பண்ணி விட்டுட்டு, நீ எப்பவுமே அழக்கூடாது, உன் கூட எந்த ஒரு ப்ராப்ளத்திலையும் நான் இருப்பேன், ஆனா உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் நான் கொடுக்க மாட்டேன், ஐ ப்ராமிஸ், உன் கூட உன் லைஃப்ல அந்த கடைசி எண்டு வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன், என்ன நம்பு தயாங், ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க.
சரி நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ உடனே அங்க இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, இப்படி எல்லாம் ஹக் பண்ணக்கூடாது, குழந்தைக்கு மூச்சு திணறும்ல அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டுட்டு ஜங்குக்கு சிரிப்பு வருது. உடனே அப்படியே அவன் கையை எடுத்துக்கிறான். என்னோட பேபிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது, வர மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே எந்திரிச்சுக்கிறான். எந்திரிச்சிட்டு இப்ப தயங்கோட அம்மா தான் கூப்பிடுறாங்க, நீ உள்ள வா ஜங்கு, உள்ள வந்து தூங்கு, நீ நாளைக்கு உன்னோட வீட்டுக்கு போ. என்னது நாளைக்கு என்னோட வீட்டுக்கு போகணுமா? நீங்க எங்க இருக்கீங்களோ அதுதான் என் வீடு, அப்போ உன் வீடு உன்னோட ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி தயன் கேக்குறான். இதை கேட்ட உடனே ஜங்குக்கு அப்படியே கீழே குனிஞ்சிட்டு, என்னோட ஃபேமிலியா, என்னோட கியூட் ஒய்ஃப் நீயும், உனக்குள்ள இருக்கிற என்னோட கியூட் குழந்தையும், அதுக்கப்புறம் அம்மா மாதிரி இருக்கிற என்னோட அத்தை, இவங்க மட்டும்தான் என்னோட லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னு தயங்க்கு புரியுது, ஜங்குக்கு யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் உன்னோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தயங் சொல்றான், அதெல்லாம் முடியாது, இன்னும் உனக்கு எனக்கு ஒன்னும் கல்யாணமே ஆகல, நீ அதுக்குள்ள ஏன் கூட வந்து என் வீட்டுல தங்குவியா, கிளம்பு கிளம்பு, நீ உன் வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப உடனே தயங்கோட அம்மா வந்துட்டு, அவனும் எனக்கு ஒரு பையன் தான், என் பையன் இந்த நைட் நேரத்துல வெளியே போக சொல்ற, யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா? உடனே ஜங்குக்கு இப்படி பாக்குறான், ஆமா யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா, நான் வேற ஒரு அழகான ஹேண்ட்ஸமான பையன், ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். தயங் அப்படியே பாக்குறான், யாருக்கு எந்த பிரச்சனையும் உனக்கு பண்ண மாட்டாங்க, நீ யாரையாவது பிரச்சனை பண்ணாம இருந்தா சரி அப்படிங்கிற மாதிரியே பாக்குறான். உன் மைண்ட் வைஸ்ல நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது, இருந்தாலும் என்ன பண்ண, ஆன்டி எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க, சரியா, பாய் பாய், நான் உள்ள போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தயாங்கோட ரூம்க்கு ஆளுக்கு முன்னாடி ஓடுறான். இத பாத்துட்டு, டேய் நில்றா, நீ கீழே தானே தூங்கணும், அது ஏன் ரூம்டா, எதுக்குடா ஏன் ரூம்ல போய் தூங்க போறீங்கிற, அம்மா இங்க பாருமா அப்படிங்கிற மாதிரி தயாங் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிருக்கான். இவங்களை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஆளுக்கு முன்னாடி போய் தயாங் ரூம் அப்படியே சுத்தி பாக்குறான். பார்த்தா அந்த ரூம் அவ்வளோ அழகா இருக்குது. இத பாத்துட்டு, இதெல்லாம் உன்னோட ரூமா, பார்க்க செம்ம அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரியே ஜேகே பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா ஆமா, இதெல்லாம் என்னோட ரூம் தான், ஒரு ரூம் பார்க்க இதுக்கு மேல ரொம்ப கன்றாவியா இருக்கும்ல, எங்க பார்த்தாலும் டார்க்கா அப்படித்தானே வச்சிருப்போம் ரூம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இல்லையே, என் ரூம் இனிமேல் அப்பெல்லாம் இருக்காது, ஏன்னா என் கூட தான் என்னோட கியூட் ஒய்ஃப் இருக்கால, அவ அதை கலர்ஃபுல்லா மாத்திடுவா, என்னோட லைஃபையே கலர்ஃபுல்லா மாத்தினவ என்னோட ரூமை மட்டும் கலர்ஃபுல்லா மாத்த மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். எல்லாம் பார்த்துட்டு, ஆமா ஆமா மாத்துவா, அவன் லைஃப நீ போட்டு பாடா படுத்தி வச்சுட்டு இப்போ உன்னோட லைஃப மட்டும் அவன் கலர்ஃபுல்லா மாத்தணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் முணுமுணுக்கிறான். இத பார்த்துட்டு ஜங்கு, என்ன ஏதோ சொன்னியா, எனக்கு காதுல விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இல்ல நான் எதுவும் சொல்லல, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் வேற இருக்கு, உன்னால நான் ஒண்ணுமே படிக்கல தெரியுமா, நாளைக்கு நான் எப்படி போய் எக்ஸாம் எழுத போறேன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இதை கேட்டுட்டு அப்படியே ஜங்குக் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, அந்த காலேஜோட பிரின்சிபலே நான் தான், அது நம்ம காலேஜ், நீ இதுக்கெல்லாம் இப்படிலாம் அழுகுற, பிரின்சிபலா இருந்தாலும் அதெல்லாம் தப்பு, எனக்கு தெரியாது, நாளைக்கு எப்படி நான் எக்ஸாம் எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப ஒரு மாதிரி சினிங்கிட்டே படுத்து கிடக்கான். அப்படியே ஜங்குக்கோட மடியிலே படுத்து தூங்கிடுறான். ஜங்குக் பாக்குறான், என்னோட லைஃப்ல நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், சில பேர் என்னோட முதுகுல கூட குத்தி இருக்காங்க, சில பேர் நேருக்கு நேரா கூட அடிச்சிருந்திருக்காங்க, ஆனா நீ மட்டும் நான் என்னை எதுவுமே பண்ணாம எனக்குள்ள காயத்தை கொடுத்த, அந்த காயத்துக்கு மருந்தையும் நீ தான் கொடுத்த, என்னோட லைஃப்ல எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பொருள் எது தெரியுமா, அது நீ மட்டும்தான், உன்னை யாருக்கானையும் எதுக்கானையும் நான் எப்பவுமே விட்டு கொடுத்துட கூடாதுன்னு நினைக்கிறேன், ஐ லவ் யூ தயாங் அப்படிங்கிற மாதிரி தூங்குற தயாங் கிட்ட இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லிட்டு அப்படியே தயாங்கோட போரேட்ல கிஸ் பண்ணிட்டு அவனும் அப்படியே பக்கத்துலயே படுத்துக்கிறான். இப்ப விடியுது, விடிஞ்சா அடிச்சா பிடிச்சா எந்திரிச்சோம் அப்படிங்கிற மாதிரி தயாங் எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு, ஐயோ எக்ஸாம் இருக்கு, நான் ஒண்ணுமே படிக்கல, என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப அப்படியே பயத்திலே இருக்கிறான். பயத்திலே இருக்கும். இப்ப ஜேகே பாக்குறான், சரி எந்திரிச்சிட்டியா, போய் எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும், நம்ம எக்ஸாம் எழுத போகணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எனக்கு முன்னாடியே நீ எந்திரிச்சு ரெடி ஆயிட்டியா, இப்ப நீ என்னை எழுப்பி இருக்கலாம்ல, எதுக்கு என்னை எழுப்பல, பாரு நான் தூங்கிட்டேன் பாரு, இப்ப எக்ஸாமுக்கு வேற ரொம்ப டைம் இல்லை, நான் இன்னும் ஒண்ணுமே படிக்கல, இப்படி போய் எழுத போறேன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப புலம்பிக்கிட்டே வரான். ஜங்குக் தான் இப்ப தயங்க கார்ல கூட்டிட்டு போறான். கார்ல போகும்போதே இவன் இப்படியே புலம்பிக்கிட்டே வரான். ஜங்குக்கு ரொம்ப சிரிப்பா இருக்குது. இப்ப தயங்க எக்ஸாம் ஹால்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜேகே பாக்குறான். உனக்கு ஏதாவது கொஸ்டின் தெரியலன்னா வச்சுக்கோ, எக்ஸாம் வேணா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், சரியா, தெரியலன்னு ஒரு வார்த்தை மட்டும் மாமா கிட்ட சொல்லு, மாமா அப்படியே இந்த எக்ஸாம் ஹாலே ஸ்டாப் பண்ணி வச்சிடுறேன்
அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீ ஒண்ணுமே பண்ண வேணாம் போ, நீ பண்ணதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும். நீ மட்டும் நேற்று வீட்டுக்கு வராம இருந்திருந்தேன்னா நான் பாட்டுக்கு என் எக்ஸாமுக்கு படிச்சிருப்பேன், ஒழுங்கா எழுதிருப்பேன், எல்லாமே ஒன்னாலதான்டா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். என்னடா பொதுக்குன்னு போடா வாடான்லாம் பேசுற? அப்படிதான்டா பேசுவேன், என்னடா பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஒன்னும் போ, போய் எழுது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு விட்டுட்டு போயிடறான். இப்ப டைம் பாக்குறான், அவனுக்கு ஒரு கொஸ்டினும் படிச்சது மாதிரியே தெரியல. இதனால அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. சடனா பார்த்தா அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, எக்ஸாம் நாங்க தள்ளி வச்சுட்டோம், சில பல காரணத்தினால நாங்க எக்ஸாம் தள்ளி வச்சிருக்கோம், 2 நாள் சேர்ந்துதான் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத கேட்ட உடனே தயாங்க்கு செம ஹாப்பியா இருக்கு. பின்னாடி திரும்பி பார்த்தா ஜிமினா, ஐயோ நான் விடிய விடிய கஷ்டப்பட்டு படிச்சேனே, நான் படிச்சது எல்லாம் வந்திருந்துச்சு, இப்படி ஆயி போச்சே மச்சான் அப்படிங்கிற மாதிரி அவன் உட்காந்துருக்கான். சாரிடா மச்சான் அப்படிங்கிற மாதிரி தயாங் சொல்றான். நீ எதுக்கு சாரி சொல்ற அப்படின்னு. இல்லடா என்னோட ஹஸ்பண்ட் தான். என்னடா கல்யாணமே ஆகல அதுக்குள்ளே ஹஸ்பண்ட்ங்கிற? எங்களுக்கு குழந்தையே இருக்கும் போது நான் ஹஸ்பண்ட் சொன்னா தப்பா? தப்பு இல்ல தப்பு இல்ல, ஆனா உங்க லெவல்ல ஏன்டா என்ன போட்டு பாடா படுத்துறீங்க? என்ன மட்டும் இல்லடா, இந்த காலேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே பாடா படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப பார்த்தா எக்ஸாமும் தள்ளி வச்சுட்டாங்களா, இந்த சந்தோஷத்துல அப்படியே தயாங்க அப்படியே ஓடுறான் அங்க இருந்து. இது ஜேகே தூரத்துல இருந்து பாக்குறான். ஜேகே அப்படியே பதறிக்கிட்டே கிட்ட வர. தயம் என்ன பண்ற, நீ எதுக்கு இப்படி ஒடியார அப்படிங்கிற மாதிரி. தேங்க்யூ ஜேகே, நீ தானே எக்ஸாம தள்ளி வச்சு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏதோ பொழைச்சு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணேன், நானும் வேணும்லாம் பண்ணல, நான் படிப்புல அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பேன். நீ இனிமேல் 2 நாள் உனக்கு லீவ் இருக்கு, நீ எக்ஸாம்க்கு ஒழுங்கா படிக்கிற சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓகே ஓகே, நீ இந்த ஹெல்ப் பண்ணதே ரொம்ப தேங்க்ஸ். இருந்தாலும் சரி, இருந்தாலும் நீ உன்னோட பவர் இப்பெல்லாம் மிஸ்பிஹேவ் பண்ண கூடாதுல்ல, இது தப்பு இல்லையா? இனிமேல்லாம் எனக்காண்டி கூட நீ இப்பெல்லாம் பண்ணாத, நீ இல்லீகலா எந்த விஷயமும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் சொல்றேன். இத ஜேகே பார்த்துட்டு, என்னோட ஒய்ஃப் பண்ணி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இது ஒன்னும் அவ்வளவு பெரிய மிஸ்டேக்லாம் இல்ல, என்ன உங்களுக்காண்டி படிக்கிறதுக்கு 2 நாள் தள்ளி கொடுத்துருக்கேன், இன்னும் நிறைய பேர் இதுக்காண்டி நல்லாதான் படிப்பாங்க, இதை நினைச்சு நீ எல்லாம் ஒன்னும் ஃபீல் பண்ணாத சரியா? ஓகே நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறோம். வீட்டுக்கு போலாமா, இன்னைக்கு காலேஜ் அதான் எக்ஸாமே இல்லைன்ட்டோம், அவன் அவன் வேலையை பார்ப்பாங்க, நீ வா நீ வீட்டுல போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி ஜேகே அங்க இருந்து கூட்டிட்டு போயிடான். ஜேகே தான் தயங்கான எல்லா ஹெல்ப்புமே பண்றான். அவனுக்கு படிக்கிறதா இருக்கட்டும், தூங்குறதா இருக்கட்டும், எல்லா வேலையுமே அவ்வளவு இதுவா பாக்குறான். ஒரு மாஃபியோ அப்படிங்கறத தாண்டி எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளவு உதவியுமே ஜங்குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே அவனுக்கு எக்ஸாமும் முடிஞ்சிருது. இப்ப பார்த்தா நல்லாவே தயாங்க தன்னோட வகுறு நல்லாவே வெளியே வந்துருது, பார்க்க நல்லா ரவுண்டா இருக்குது. இப்ப ஜேகே பாக்குறான், ஐயோ இவன் வந்துருவானு, வந்தா சும்மா இருக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். அடிக்கடி தயாங்கோட 3 பேரும் மாறிக்கிட்டே இருக்குமா, ஜேகே போட்டு பாடா படுத்த வேண்டியது. ஜேகே சாஃப்டா பேசினாலும் நீ என்கிட்ட கோவமா பேசுற அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சண்டை போட்டுட்டு இருப்பான். இப்ப ஜேகே பாக்குறோம், கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தேன், வந்துட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி வரான். வந்து அப்படியே தயாங்க ஏறி பெட்ல உட்காருது. உட்காந்துட்டு ஜேகேவே அப்படியே புருன்னு பாக்குது. ஜேகே ஐயோ என்ன சொல்ல காத்திருக்கான்னு வேற தெரியலையே அப்படிங்கிற. இவ்வளவு நேரம் எனக்கு காணோம்ல, நீ கொஞ்சமாச்சும் தேடுனியா, என் மேல பாசம் இருந்திருந்தா நீ என்ன தேடி இருப்பல்ல அப்படிங்கிற மாதிரி தயம் கேட்கலாம். இதை கேட்டது ஜேகே, ஐயோ நீ தானடா சொன்ன என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு, என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி நீ தானடா சொன்ன, அதனால தானடா உன்னை நான் தேடாம இருந்தேன், இப்ப வந்து நீ இப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேக்குறான். நான் அப்படி சொல்லுவேன், அதுக்கு நீ அப்படி பண்ணுவியா, இன்னும் தேடணும்ல, தயாம் எங்க போன என்ன பண்ற அப்படின்னு நீ கேட்கணும்ல, நீ கேட்காம நீ பாட்டுக்கு வந்து போன் பார்த்துட்டு உட்காந்துருக்க, அப்ப என் மேல உனக்கு பாசமே கிடையாது, பாசம் இருக்கு நீ சும்மா சொல்ற அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம். ஐயோ இவன் தொலை தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜேகே முறைச்சு பாக்குறோம். பாத்தியா நீ என்ன முறைச்சு பாக்குற, நான் உன்னை தொல்லை பண்ற மாதிரி நீ நினைக்கிறல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப அழ ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்துட்டு ஜேகே அப்படியே காம் ஆயிட்டு, இங்க பாரு தாயா, என் செல்லம்ல என் செல்ல குட்டி அம்முக்குட்டி எங்க, என் கிட்டக்க வாங்க பாப்போம், ஒடியாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே போய் தயாங்க பக்கத்துல உட்காந்துக்கிறான். அப்படியே தயாங்க தூக்கி அப்படியே ஜேகே தன்னோட லேப்ல உட்கார வச்சுட்டு அவனோட வெளியே அப்படியே தடவை கொடுத்துக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். எவ்வளவு பெரிய மாப்பிள்ளையா தெரியுமா நானு, ஆனா என் நிலைமை உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அப்ப நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டேங்கிற, என் மேல உனக்கு பாசமே இல்லைன்னு நீ கஷ்டப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி. ஐயோ நீ செல்ல குட்டியை பார்த்து நான் அப்படி சொல்லுவேனா, நான் அப்படிலாம் சொல்லலடா தங்கம், உன்னை பார்த்து நான் அப்படி சொல்லுவேனா அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே பாக்குறேன். பார்த்துட்டு ஜங்குக் நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தயங்க சொல்றான். என்ன சொல்லணும் ஜங்குக்,
நீ நீ நான் தான் சொல்லு அப்படின்னு, நீ ரொம்ப நல்லவனா இருக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தயன் சொல்றான். இது ஜங்குக்கு அப்படியே நிமிர்ந்து பாக்கலான்னு பாக்குறான். நீ பார்க்காத என்ன பார்த்தேன்னா எனக்கு சொல்ல வராது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த பிரெக்னென்ட் டயத்துல எனக்கு பெயின் வந்து நான் செத்துட்டு போயிட்டேன்னா நீ என்ன மறந்துடுவியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்படியே ஜங்குக் வியர்ட் ஐஸ்ல பாக்குறான். லூஸ் மாதிரி பேசாத தயாங், நல்ல மூட்ல இருந்து ஏன் என் மூட இப்படி ஸ்பாயில் பண்ற, அமைதியா ஏதாவது பேச அப்படின்னு. அப்படின்னா நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, நான் உயிரோட இது பண்ண என்னன்னு தெரியல, எனக்கு ஆல்ரெடி பயமா இருக்கு, எனக்கு பிரெக்னென்ட் டயத்துல நான் இறந்து போயிட்டேன்னா அதனால நீ என்ன இப்பயே மேரேஜ் பண்ணிக்கோ, இப்பவே பண்ணிக்கோ. டேய் இப்ப இப்பதான் பண்ண முடியும், இல்ல இல்ல நீ என்ன இப்பயே பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப அழுகுறான். இல்ல விடியட்டும், காலையில நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இத பாத்துட்டு தயாங்கும் சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி டைட்டா ஒரு குழந்தை எப்படி அம்மா ஹக் பண்ணிட்டு படுத்திருக்குமோ அந்த மாதிரி படுத்திருக்கான். ஆனா ஜேகேக்கு தூக்கமே வரல. தயாங் தூங்கிட்டானா அப்படின்னு பாக்குறான். பாத்துட்டு போயிட்டு அவன் சொல்லியிருப்பால, நீ தயாங் கிட்ட காலையில நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்காண்டி ஒரு நாள் நைட்ல எல்லா வேலையுமே பாக்குறான். அப்படியே தயாங் எந்திரிக்கிறா. எந்திரிச்சா பார்த்தா ஜிமினாலாம் இருக்கா. ஹைடா மச்சான் என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி. ஏய் என் வீட்டுல நீ என்னடா பண்ற, உனக்கு வீடு இருக்குல்லடா அங்க போடா, இதுக்கிட்ட காலங்காத்தாலே ஓ மூஞ்சில நான் முழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். டேய் கொன்ன தொடங்க பாடுறா என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் அப்படிங்கும். அப்படியே பாக்குறான். பார்த்தா வீடே நல்லா டெக்கரேட் ஆகி அவ்வளவு கிராண்டா இருக்கு. எந்திரிச்சு பாக்குறான். ஜேகே நீ எங்க இருக்க, ஜேகே நீ எங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஜேகே அப்படியே வரான். இந்த ட்ரெஸ் எடுத்து வேர் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஜேகே சொன்ன உடனே அப்படியே தயாங்க எடுத்து வேர் பண்ணிட்டு அப்படியே கீழே வரான். கீழே பார்த்தா அவ்வளோ அழகா எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காங்க. இத பாக்குறான். பார்த்துட்டு அப்படியே ஜேகே பாக்குறான். நீ தானே கேட்ட என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு, அதான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், இந்த ஜங்குக்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேக்குறான். இத பார்த்துட்டு தயாங்க்கு கண்ணுல இருந்து டியோஸா வருது. எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அங்கேயே அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு ஹாப்பியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இத பார்க்கும் போதே ஜிமினாக்கும் யோகிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தயாங் எப்ப பார்த்தாலும் சிடுசிடுன்னு இருப்பான், யாருக்கிட்டயுமே சரியா பேச மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த காலேஜ்ல இதுக்கு முன்னாடி சொல்லி இருந்திருப்பாங்க. அவனோட பாஸ்ட் லைஃப்ல இவ்வளவு மோசமான விஷயம் எல்லாம் நடந்ததுனாலதான் இவ்வளவு நாள் பிள்ளை அப்படி இருந்துச்சு அப்படிங்கறதே யோகி ஜிமினாக்கு மத்த இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரியுது. இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களும் சரி இனி இவனோட லைஃப்ல ஹாப்பியா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப பார்த்தா அங்க நைட் அந்த கல்யாணம் முடிஞ்சிட்டு நைட்டு தயாங்கோட ரூம்ல தான் தயாங்க உட்காந்து இருக்கா. தயாங்க அப்படியே அழுதுட்டே இருக்கான். ஜேகே ஏன் நான் அழுகுறான்னு கூட தெரியல. அப்படியே வந்து பக்கத்துல உட்காந்துட்டு, ஏன் தயாங்க அழுகுற, உனக்கு நான் ஏற்பாடு பண்ண எதுவுமே பிடிக்கலையா, அதான் உனக்கு அழுக வருதா, நான் வேணா இன்னொன்னு கிராண்டா வேற மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிறவா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்படிலாம் கிடையாது, நான் என்ன சொன்னாலும் நீ இவ்வளவு பொறுமையா போறல, உனக்கு அவ்வளவு லவ்வா என் மேல அப்படிங்கிற மாதிரி தயாங் கேக்குறான். அதுக்கு ஜங்குக் சொல்றான், என் மேல கோவப்படுறதுக்கும் நீ அடிச்சாலும் நான் அதை வாங்கிக்கிடுவேன், வேணா உனக்கு மட்டும்தான் அதுக்கான ரைட்ஸ் இருக்கு, மத்த யாருக்குமே அதுக்கான ரைட்ஸ் இல்ல, நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு தயாங்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜங்குக்கு இவ்வளவு நாள் நம்ம புரிஞ்சுக்கிறவே இல்லை, அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், அவனை ரொம்ப அன்னைக்கெல்லாம் பனிஷ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஐ எம் சாரி ஜங்குக், நான் உன்கிட்ட ஏதாவது தப்பா பேசியிருந்தாலும் நடந்துக்கிட்டாலும் என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி தயாங் சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு ஜங்குக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்படியே தயாங்க ஹக் பண்ணிக்கிட்டு, நீ என்ன பண்ணாலும் அது எனக்கு ஹாப்பியா மட்டும்தான் இருக்கும், உன்கிட்ட இருந்து கிடைக்கும் போது எனக்கு அது வெறும் ஹாப்பினஸ் மட்டும் தான் இருக்கும், மத்தபடி நீ நினைக்காத, மத்த எதுவுமே கிடையாது. தயாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேசியே அமைதிப்படுத்தி அப்படியே தூங்க வைக்கிறான். இப்போ கொஞ்ச நாட்கள் அப்படியே போகுது, இவங்களுக்குள்ள குட்டி குட்டி ரொமான்ஸ், அதே சமயம் குட்டி குட்டி சண்டை எல்லாமே வருது. அப்படியே கொஞ்ச நாள் இவங்களுக்குள்ள போய்கிட்டே இருக்கு. இப்போ 8 மாதம் இருக்கும் போல் தயாங்க்கு. அவனோட பெல்லிலாம் நல்லா பெருசாகி அவன் அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஜேகே எங்கே இருக்க சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி. ஜேகே அப்படியே ஒடியாரா, உனக்கு பெயின் எதுவும் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஒடியாரான். இப்போ தயங்க சொல்கிறான், 8 மாதத்தில் உனக்காவது பெயின் வருமா, நீ என்ன ஹஸ்பண்டா இருக்க, உனக்கு இது கூட தெரியாதா, நீ எதையாவது ஒழுங்கா படிக்கிறியா, ஒண்ணுமே படிக்கிறதுல, டேய் நீ சொன்ன எல்லா புக்கையுமே எடுத்து நானும் படிக்கத்தானடா செய்யறேன், ஏன்டா இப்படி என்னை போட்டு பாடா படுத்துற அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்குறான். பார்த்துட்டு எனக்கு கை கால்லாம் வலிக்குது, வந்து அமுக்கி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனும் வந்து உட்காந்து அமுக்கிக்கிட்டு இருக்கான். அமுக்கி இருக்கும் போதே இவங்க 2 பேரும் நல்லா அப்படியே போய்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே கடந்து போகுது. இப்போ தயாங்க்கு கரெக்டாக 9வது மாதம்.
9வது மாதம் அவங்க அம்மா சொல்கிறாங்க சிலருக்கு வந்து 9 மந்த்ஸ்லேயே வந்து பிரசவ வலி வந்துடும், ப்ரெக்னென்ட் பெயின் வந்துடும். அதனால கொஞ்சம் சேஃப்டியாக செக்யூராக இருக்கணும், அதனால எல்லாமே பார்த்து பத்திரமா பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகே இதனால அப்படியே தயங்க விட்டு ஒரு அடி கூட நகல்றதுக்கு ரெடியாக இல்லை. எல்லா விஷயமும் அப்படியே பார்த்து பார்த்து பண்ணிக்கிருக்கான். இப்போ கரெக்டாக பார்த்தா அந்த 9 மந்த்லேயே தயாங்க்கு வந்து பெயினும் வந்துடுது. ஜேகே அப்படியே அழுது பதறி பிடிச்சிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க இவர் ரொம்ப வீக்காக இருக்காரு, இப்படியா கேர்லெஸ்ஸாக பார்த்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் ஃபுட்லேருந்து எல்லாமே கரெக்டாக தானே கொடுத்தேன், அவன் எப்படி கேர்லெஸ்ஸாக இருந்தான் அப்படின்னு எனக்கு தெரியல டாக்டர் அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஒரு பக்கத்து உட்காந்து அழுவான். இதுக்கு தான் தயாங்க நான் சொன்னேன் எல்லாமே கரெக்டாக சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தா கொஞ்ச நேரத்திலே குழந்தை பிறக்கிற சவுண்டும் கேட்குது. ஜேகேக்கு அப்போ தான் உயிர் வருது. அவன் போய் தயாங்கையும் அப்படியே அந்த குழந்தையும் பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தன்னோட லைஃப்பில் எதுவுமே தனக்குன்னு இல்லாதப்ப இவங்க 2 பேரும் கிடச்சதை நினச்சி அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படியே போயிட்டு தயாங்கோட ஃபோர்ஹெட்லேயும் அந்த குழந்தையோட ஃபோர்ஹெட்லேயும் ஒரு கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகே தயாங்கையே பார்த்துக்கிருக்கான். என்னோட லைஃபே நீ தான் சேஞ்ச் பண்ண, நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ எப்போவுமே என்னோடய லைஃப்பை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறான். கொஞ்ச நேரத்துலேயே தயாங்கும் அப்படியே கண்ணை முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா அது அப்படியே ஜேகே மாதிரியே இருக்குது. நல்ல பன்னி டீத் அந்த மாதிரி இருக்குது. அது பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. இதை பார்க்குறான், அப்படியே பார்க்குறதுக்கு இவனை மாதிரியே இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜேகே பார்க்குறான், நல்ல வேளை தயாங்க எந்திரிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி. பார்க்குறதுக்கு ஒன்றை மாதிரியே இருக்குல்ல, நோஸ்லேருந்து எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆமாம் பார்க்க என்ன மாதிரியே இருக்குது, ஆனால் குணம் ஒன்றை மாதிரி தான் தயாங்க வரும் அப்படிங்கிறான். ஏன் என்ன மாதிரி அவ்வளோ க்யூட்டாக வருங்கிறியா, உன்னை மாதிரி சேட்டை பிடிச்ச குழந்தையாக தான் வருவான், பாரு வேணா நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே காய்ஸ், இவங்க இப்படி பேசிக்கிருந்த வாக்கில் இந்த ஸ்டோரியை இங்கே முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலெல்லாம் என்னால் நல்ல எண்டிங் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியலப்பா. நான் இதோட இந்த ஸ்டோரி இங்கே முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. வேணா எல்லாத்துலேயும் சார்ஜ் குறைஞ்சிருச்சு, சார்ஜ் இல்லை சொல்லப்போனால் பேசணுன்னாலும். சரி ஓகே, பாய் பாய்.